வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் வாங்கின புக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். புக்ஸ்லாம் என்னென்ன புக்ஸு, எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, periyarbooks.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் வாங்கினேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்ஸும் வாங்க முடிஞ்சது. புக்ஸோடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 25% ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க. முதல்ல நான் வாங்கின நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு என்ன செய்தார் கால்டுவேல் அப்படின்ற ஒரு நூல் தாங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ தான் வாங்க முடிஞ்சது. அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிஜாபி சிபிஎம் அரசின் தலித் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு இனப்படுகொலை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். அதற்கடுத்த நூல் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவருடைய நூல் தான் இந்த நூல். அதற்கடுத்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் பிரசன்னா. இவருடைய நிறைய ஊடகங்களெல்லாம் இவரை பார்த்துருக்க முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய நூல் தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதமும் தமிழரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எழுத்துக்களில் எழுதப்பட்ட நூல். அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தாங்க. என்னங்க திருக்குறளில் வித்தியாசம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் நிறைய திருக்குறள் நூல் இருக்குது. ஆனால் பல பேர் வீட்டில் இல்லைன்றது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே 100 ருபீஸ் தான். மேரேஜஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் யாருன்னா கிஃப்ட் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, திருக்குறளை ப்ரெசென்ட் பண்ணோன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி எல்லாருக்குமே ப்ரெசென்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 25% எனக்கு வந்து ஒரு 75 ருபீஸ்க்கே கிடச்சிது இந்த புக்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்த நூல் என்ன அப்படின்னா, பெரியார் அவர்களுடைய சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்ற நூல் தான். அதற்கடுத்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கம் வீரரும் ஜெயமோகன் கைமையும் சொல்லிட்டு திருமாவளவன் அப்படின்றவருடைய ஆசிரியர் கொண்டு எழுதப்பட்ட நூல். பெரியார் மீது சுமத்தக்கூடிய அவதூறுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு நூலுங்க. அதற்கடுத்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து இப்போ தான் வாங்க முடிஞ்ச நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கிலியர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சினா அது இப்போ தான் வாங்க முடிஞ்சது. அதற்கடுத்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமும் இந்தியர்களின் நிலைமையும் அப்படின்னு சொல்லிட்டு மூவலூர் ராமமருதம் அவர்களுடைய எழுத்துக்களில் உருவான ஒரு நூல் தான் இது. இதோடைய வந்து பதிப்பாசிரியர்னா ஜீவசுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்த நூல் அப்படின்னா கலைஞரின் பெரியார் நாடு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா திருமாவளவன். அவருடைய எழுத்துக்கள் மீது அவருடைய பேச்சுக்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. அதனால தான் இந்த நூலை தேர்ந்தெடுத்தேன். லாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளைய திராவிடம் எழுகிறது. இன்றைக்கி திராவிடம் என்ன மாதிரியான பரிமாணங்கள் இருக்குது, அது எப்படி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பற்றி பேசக்கூடிய ஒரு நூல்னு சொன்னாங்க. அதனால் இந்த நூலை வந்து நான் வாங்கினேன். இந்த லிஸ்ட்டில் கடைசியான நூல் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய் ஃப்ரம் பிரபாகரன்.